ரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜீசஸ் மை லைஃப் பெண்டேகோஸ்தே சபையின் சார்புள்ள யாவரையும் வாழ்த்துகிறேன். நேரலை மூலமாக டிவி சேனல் மூலம் பார்க்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் ஒரு விஷயம் வாழ்த்துகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆபிரகாமின் தெய்வனும் ஈசாக்கின் தெய்வமும் யாக்கோபின் தெய்வமும் தெய்வமாக இருக்கிறபடியாலே நிச்சயமாகவே அவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கை இருக்க மனுஷன் பாக்கியவான். ஆமென். ஹல்லேலூயா. நாம் தொடர்ந்து கடந்த நாட்களிலே ஸ்தோத்திரம் இந்த உபவாசத்தின் கடந்த 19 நாட்களும் வேதத்தை தியானிக்க உதவி செய்தார். ஹல்லேலூயா. உடன்படிக்கை குறித்து உடன்படிக்கை என்ன, ஆமேன், அவைகளை குறித்து தியானிக்க உதவி செய்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆமேன் அதுக்கு ஆதாரமாக அதோடு சேர்ந்து சில காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக. கண்களை மூடி நாம் எல்லாம் ஜெபிக்க போகிறோம். நல்ல பிதாவே, நாளிலும் கூட வார்த்தை 30, 60, 100 பலன் கொடுக்க செய்வதற்கு ஸ்தோத்திரம். அடியின் சொல்லி மறைத்துக் கொள்ளுவீராக. நீர் பேசவும் நாங்கள் கேட்க உதவி செய்யுங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிப்போமாக. கலத்தியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை ஒருவர் வாசிப்போமாக. கலத்தியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமாக. ஆமென். ஹல்லேலூயா. ஆவியினால் ஆரம்பம் பண்ணி நீங்கள் இப்பொழுது மாமிசத்திலே முடிவு பெறுகிறீர்களே, நீங்கள் இத்தனை புத்தியினரா? ஹல்லேலூயா. கலாத்திய சபைக்கு பவுல் எழுதும்போது இப்படியே எழுதுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த நாளிலும் கூட ஆமென் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படியாய் முடிவடைகிறது என்று அறிந்து கொள்ள வேண்டும். எப்படியா நாம் முடிக்க போகிறோம்? எல்லாரும் ஆரம்பித்தோம். ஆரம்பிக்கப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படியாய் நாம் முடிக்க போகிறோம் என்பதான் மிக முக்கியமான பாயிண்ட். ஹல்லேலூயா. ஆரம்பித்துட்டோம். ஏதோ ஒரு காரியத்தில் ஆரம்பித்தோம். ஆமென். ரட்சிக்கப்பட்டோம். இப்போது ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை நாம் எப்படி முடிக்க போகிறோம் என்று கவனிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். 1ஆம் வசனம் வாசிக்கும் போது இப்படியே சொல்லி, புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்தை கீழ்ப்படியாமல் போவதற்காக உங்களை மயக்கினவன் யார்? ஆமென். கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. ஆமென். அப்படின்னா கலாத்திய சபையை குறித்து வாசிக்கும் போது அவர்கள் ஆரம்பித்தது ஆமென் ஆமென் கவனிக்க வேண்டும், மாமிசத்தை ஆரம்பித்தார்கள். என்னால் ஸ்தோத்திரம் முடிவு எப்படி இருக்க வேண்டும்? ஆவில இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏன்னா இவங்க ஆரம்பித்தது ஆவில ஆரம்பித்தாங்க, முடிவு மாமிசத்துக்கை போய் கொண்டிருக்கிறது. அதை அறிந்த பவுல் அங்கே எச்சரிக்கிறார். கவனிக்கிறதே பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் எப்படியாய் நாம் முடிக்க போகிறோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். எண்டிங் பாயிண்ட் மிக முக்கியமான ஒன்று. எப்படி முடிக்க போகிறோம்? ஹல்லேலூயா. அப்போ நம் முடிவை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பவுல் சொல்கிறார், நான் இலக்கை நோக்கி ஓடுகிறேன், பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளும்படியாக. ஓட்டக்கடத்தில் ஓடுகிற நாம் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளும்படியாக இலக்கை நோக்கி ஓடினால்தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இல்லாமல் இருந்தால் நம்முடைய இந்த ஓட்டத்தில் நாம் தோல்வி அடைந்து விடுவோம். நேற்று தினம் அதான் தியானித்தோம். ஹல்லேலூயா. 23 லட்சத்துக்கு அதிகமான ஜனங்கள் புறப்பட்டு வந்தார்கள் வாக்குத்தத்த தேசத்தை நோக்கி. என்னால் பெற்றுக்கொள்ள கொண்டவர்கள் 2 பேர் தான். புறப்பட்டு வந்ததில் பெற்றுக்கொண்டவர்கள் 2 பேர் தான். ஆமென். யோசுவா காலேப் மட்டும்தான். மீதி உள்ளவர் என்ன ஆனார்கள் என்று கேட்டால், அவர்கள் ஓடி வந்த ஓட்டத்திலே தவறிவிட்டார்கள், விழுந்து போனார்கள், சரியாய் ஓடவில்லை. ஹல்லேலூயா. கவனித்துக் கொள்கிறதே பிள்ளைகளே, நாம் அப்படி இருக்காதபடிக்கு பவுல் எச்சரிக்கிறார். கலாத்திய சபைக்கும் அதே எச்சரிப்பு நமக்கும் கொடுக்கிறார். ஒவ்வொரு ஆவிக்குரியவர்களும் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம், நாம் ஓட்ட பந்தயத்தை ஓடிக்கொண்டிருக்கிறோம், ஆவிக்குரிய ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஆரம்பம் ஆமென் ஸ்தோத்திரம் ஆவில ஆரம்பித்து அவன் முடிவு மாமிசத்தில் முடிக்கக்கூடாது என்று பவுல் விரும்புவதையும் நம்முடைய பரிசுத்த ஆவியில் விரும்புவதை நாம் கவனிக்கிறோம். ஹல்லேலூயா.
அப்ப நாம் ஆரம்பித்த ஆவிக்குரிய வாழ்க்கையை கவனிக்க வேண்டும். நம் ஆவியில் முடிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. மாமிசத்தில் முடித்தால் அது கேடாயிருக்கும். மாமிசத்தில் முடித்தால் அது கேடாயிருக்கு. சில வசனங்களை நாம் வாசித்துட்டு அவன் சிலர் குறித்து தியானிக்க உதவி செய்வாராக. ஆமென். கவனித்துக் கொள்ளுங்கள். கலாத்தியர் ஸ்தோத்திரம் நாம் 1 வசனம் வாசித்தோம். அப்படியே ஸ்தோத்திரம் 6 வசனம் வாசிப்போமாக. ஆமென். ஆமென். 9 வசனம் வாசிங்க. அந்தபடி விசுவாச மார்க்கத்தால் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னு கேட்டா நம்ம கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 1 வாசித்தோமேனால் சில காரியங்கள் அங்கே பவுல் எழுதுகிறார் கலாத்திய சபைக்கு. ஹல்லேலூயா. ஏன்னு கேட்டா ஸ்தோத்திரம் இவர்கள் ஆரம்பித்தது ஆவியில் ஆரம்பித்தார்கள். முடிவு மாமிசத்து நேரே போய் கொண்டிருக்கிறது. ஆமென். கவனித்துக் கொள்ளுங்க. அதான் 4ஆம் வசனம் சொல்லுகிறாரு, இத்தனை பாடுகளையும் வீணாய் பட்டீர்களே, பட்டீர்களோ அவைகள் வீணாய் போயிட்டோ. ஆமென். அப்படின்னா ஆமென் உபவாசம், ஜெபம், வேத வாசிப்பு, ஆமென் காத்திருப்பு இதெல்லாம் செய்துட்டும் முடிவில் ஆமென் ஸ்தோத்திரம் அந்த மாமிசத்தை வெளிப்படுத்தி விட்டால் ஆவியில் நாம் என்ன செய்ய முடியாது, முடிக்க முடியாது. ஆனபடியால் ரொம்ப ஜாக்கிரதை தேவ பிள்ளைகளே. இந்த 21 நாள் உபவாசத்திலையும் உபவாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஆமென் கர்த்தரோடு கூட நெருங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்னால் இந்த யாத்திரை ஆமென் கடைசி வரையிலும் என்ன செய்ய வேண்டும், நடக்க வேண்டும். இந்த ஆவிக்குரிய தன்மைகள், இந்த ஆவிக்குரிய ஓட்டம், இந்த ஆவிக்குரிய அந்த மகிமையான ஓட்டம் கடைசி வரையில் நாம் ஓடினால்தான் நிச்சயமாகவே நமக்காய் நியமித்திருக்கிற அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. ஆமென். தயவுசெய்து கவனிக்க வேண்டும். இல்லாதபடிக்கு நாம் ஸ்தோத்திரம் ஆவில ஓடிட்டு கொஞ்ச நாட்கள் பின்பு நாம் மாமிசத்துக்கு நேராய் போவோமே ஆனால் நிச்சயமாவே அதான் சொல்றாரு, இத்தனை பிரயாசப்பட்ட வீணாய் போய்விட்டதல்லவோ. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. ஆமென். அப்போ இத்தனை நாட்கள் பிரயாசப்பட்டது பாருங்க. காலை பகல் முழுவதும் வேலை செய்து ஆமென் ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் வேலை செய்து கஷ்டப்பட்டுட்டு மாலையில் இந்த 21 நாளும் வந்து தேவ சமூகத்தில் நாம் காத்திருந்து ஜெபம் பண்ணி பிரயாசப்படுகிறோம். எதற்கு வேண்டின்னு கேட்டால் நாம் கடைசி வரை இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் தொடர வேண்டும், ஆவியில் பலப்பட வேண்டும் என்பதற்காக தான் இதை செய்கிறோம். ஆனபடியால் யாருமே மாமிசத்தை முடித்து விடக்கூடாது, மாமிசத்தில் நிறுத்தக்கூடாது என்று கர்த்தர் வாஞ்சிக்கிறார். ஹல்லேலூயா. இதே போல் தீத்துக்கு எழுதும்போது சில காரியங்கள் அங்கே எழுதுகிறாரு. வாசிங்க தீத்து 2ஆம் அதிகாரம். தீத்து 2ஆம் அதிகாரம். தீத்து 2ஆம் அதிகாரம் 14 வசனத்தை வாசிப்போமாக. தீத்து 2:14. ஆமென். தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். நல்ல கவனிக்கணும். அல்லேலூயா. கவனித்துக் கொள்ளுங்க. அவர் நம்மை சகல அக்கிரமத்திலிருந்து மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும், அப்படின்னா கொஞ்சம் கால பூமியில ஓட்டம் ஓடிட்டு கடைசியில அவன் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளாமல் கடைசியில் நித்திய ராஜ்யத்து போகாமல் நரகத்து போகும்படியாக அல்ல இயேசு தம்மை தாமே ஒப்பு கொடுத்தது. அல்லேலூயா. ஆமென். கவனித்துக் கொள்ளுங்க. அவர் சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்கப்பட்டதும், வாரல் அடிக்க ஒப்பு கொடுக்கப்பட்டதும், அவமானங்கள் நிந்தைகள் அனுபவித்ததற்கும் நோக்கம் என்னன்னு கேட்டால் நம்மை நித்தியத்தில் கொண்டு சேர்க்கும்படியாக, நித்திய ராஜ்யத்தில் எல்லாரையும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இயேசு பாடுபட்டார். பூமியிலே இயேசு அடிக்கப்பட்டார், சிலுவையில் அறையப்பட்டார். காரணம் என்ன? எல்லாரும் என்ன செய்ய வேண்டும், தேவ ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு தான் இயேசு பிரயாசப்பட்டார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட பிரயாசம் நமக்கு வீணாய் போய்விடக் கூடாது. அப்படிப்பட்ட பிரயாசங்கள், கஷ்டங்கள் நமக்கு அல்லேலூயா அது வீணாய் போயிடக்கூடாது. ஆனபடியால் என்ன செய்ய, நம்ம சுத்திகரித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கவனித்துக் கொள்ளுங்க. நீங்க தீத்து 3ஆம் அதிகாரம் 1 முதல் வாசிக்கும் போது சில காரியங்கள் அங்கு பவுல் எழுதுகிறார். 3ஆம் அதிகாரம் 1 முதல் வாசிப்போமாக. துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கவும், சகலவிதமான நற்கிரியைகளையும் செய்ய ஆயத்தமாயிருக்கவும், ஒருவனையும் தூஷியாமலும் சண்டை பண்ணாமலும் பொறுமையுள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கவும் அவர்களுக்கு நினைப்பூட்டு
ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழி தப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமாய் இருந்தோம். ஆமென். 6 சொல்லப்படுது, தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திராக்கத்தக்கதாக. ஆமென். கவனித்துக் கொள்ளுங்க, எதுக்கு நாம் இவ்வளவு பிரயாசப்படுகிறோம்? ஆமென். ஏன் நம்ம ஸ்தோத்திரம், ஆமென், நம்மை கர்த்தர் இப்படியாய் நடத்துகிறார் என்று கேட்டால், ஸ்தோத்திரம், முற்காலத்தில் சொல்லப்படுகிறது, துரைதனங்களுக்கும் அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கவும் சகலவிதமான நற்கிரிகளை செய்ய ஆயத்தமாயிருக்கவும். ஆமென். கவனித்துக் கொள்ளுங்க, ஒருவன் தூசிக்காதபடி அநேக உபதேசங்கள் சொல்லுகிறாரு, புத்திமதி சொல்லுகிறார். ஏனென்று கேட்டால் நாம் நித்தியத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக. ஹல்லேலூயா. கவனித்துக் கொள்ளுங்க. அப்போ நம்முடைய ஓட்டம் ஆவியில ஆரம்பித்து மாமிசத்தில் ஒரு நாள் முடிக்க கூடாது என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த எப்படி நம்ம ஆவியில ஓடுகிறோமோ, எப்படி ஆவிக்குரிய தன்மையில் இருக்கிறோமோ, அதே போல கடைசி வரையில் நான் ஓட வேண்டும். ஹல்லேலூயா. என்ன கடைசியில் நம்ம மாமிசத்தில் முடிச்சிட்டோம் சொன்னா முடிவு தோல்வியாய் மாறிவிடும். ஹல்லேலூயா. அதுக்கு 2 பேர் நான் உதாரணம் காட்டுறேன். டைம் இல்லை, வேகமாய் ஸ்தோத்திரம் திருப்பிக் கொள்ளுமாக. நியாயாதிபதியின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம். நியாயாதிபதி 13ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுமாக. 5 வசனம் வாசிங்க. கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆமென். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாய் இருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். ஆமென். நல்ல கவனிக்கணும். சிம்சோனை குறித்து நாம் வாசிக்கும் போது, சிம்சோன் பிறப்பதற்கு முன்னாகவே அவன் தாய், ஆமென், குழந்தை இல்லாமல் இருந்தாள், மலடா இருந்தாள். ஆமென். அந்த சூழ்நிலையில், ஆமென், மனோவுடைய மனைவியாக இருக்கிற சிம்சோனின் தாய்க்கு கர்த்தருடைய தூதன் அங்கே பிரத்யட்சமாய் சில காரியங்களை சொல்லுகிறார். அப்படியாக சொல்லி, அவன் உன்னிடத்தில் பிறக்கக்கூடியவன், ஆமென், ஆமென், ஸ்தோத்திரம், அவன் எப்படி இருப்பான்னு கேட்டா, தலையின் மேல் சவரங்கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்த முதல் தேவனுக்கென்று நசரனாய் இருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். ஹல்லேலூயா. அப்ப கவனிக்கணும். ஆமென். ஒரு குழந்தை பூமியில் ஜனிப்பதற்கு முன்பாக தாயிடம் அந்த குழந்தை குறித்த சில திட்டங்களை தேவன் சொல்லுகிறார். ஆமென். அவன் யாரா இருப்பான்? இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் பெலிஸ்தியருக்கு அடிமையாகி விட்டார்கள். அந்த பெலிஸ்தியனை விடுவிக்கும்படியாக, அந்த பெலிஸ்தியிலிருந்து அவன் ஜனத்தை விடுவிக்கும்படியாக நான் அவனை பூமியில் கொண்டு வர போறேன். ஆனபடியால், ஆமென், அவனில் நான் கிரியை செய்யத்தக்கதாக அவன் பரிசுத்தமாய் பிறக்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா. ஆனபடியால் சில திட்டங்களை தேவன் ஆரம்பத்திலே அவருடைய ஆவிக்குரிய திட்டங்களை வெளிப்படுத்தினார். அப்படியாக 7ஆம் வசனம் வாசிக்கும் போது, ஆமென், அவர் என்ன நோக்கி, இதோ நீ கர்ப்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாமலும் தீட்டானது ஒன்று புசியாமலும் இரு. அந்த பிள்ளை பிறந்த முதல் தன் மறுநாள் மட்டும் தேவனுக்கென்று நசரனாய் இருப்பான் என்று சொன்னார் என்றார். அல்லேலூயா. அப்ப எதுவரை கவனிக்கணும். எது முதல்? பிறந்த நாள் முதல் கொண்டு மரணம் வரையிலும் அவன் நசரனாய் இருப்பான். அப்படின்னா அந்த ஆவிக்குரிய தன்மை அழைப்பின்படியாய் இருப்பான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நல்ல கவனிக்கணும். ஆமென். அப்போ இவனுடைய ஓட்டத்தை கொடுத்து கர்த்தர் சொல்லுகிறாரு, இவன் ஆவியில் ஆரம்பிக்கிறான், முடிவும் ஆவியா இருக்க வேண்டும், கடைசி வரையிலும் இவன் நசரனாய் இருப்பான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. என்னால் நீ கவனிக்க நல்ல. அல்லேலூயா. அப்போ அழைப்பு இவனுக்கு கடைசி வரையும் எப்படி இருக்க வேண்டும்? அந்த ஆவிக்குரிய ஓட்டத்தை ஓடி முடிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். நல்ல கவனிக்க வேண்டும். இன்னைக்கு நம்மை அப்படி அழைக்கிறார். இயேசு அழைத்திருக்கிறார். எல்லாரும் ஆவியில் ஆரம்பித்து ஆவியில முடிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். என்னால் ஏன்
வழியிலே மாமிசத்தில் முடிக்கிறார்கள் என்று கேட்டால் சில காரியங்கள் இதில் அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. திருப்பிக் கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். அது நியாயாதிபதி புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 25 கூட வாசிங்க. சோராவுக்கும் எஸ்தோவேலுக்கும் நடுவில் உள்ள தானின் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ தொடங்கினார். அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் சிம்சோனுக்குள்ளால் வந்து அவன் நடத்த ஆரம்பிக்கிறார். ஏன் என்று கேட்டால் தாக்கி கொடுத்த வாக்கு தத்தம் அங்க ஆரம்பிக்கிறது. யாருக்கு மேல? சிம்சோனுக்கு மேல. அப்போ ஆவியில் ஆரம்பிக்கிறார். பரிசுத்த ஆவி சிம்சோனுக்குள்ள வந்து அவனை ஆவியில் ஆரம்பிக்கப்படுகிறது. நல்ல கவனிக்க வேண்டும். ஆவியில் சிம்சோன் ஆரம்பித்து அவன் ஸ்தோத்திரம் தேவ சித்தத்தை செய்யும்படியாக அங்கே அனுப்பப்பட்டு ஆரம்பிக்கிறார். என்னால் கவனித்துக் கொள்ளுங்க. ஸ்தோத்திரம் இப்படி ஆரம்பிக்கப்பட்ட சிம்சோன் 14ஆம் அதிகாரம், ஆமென், 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்கும் போது 14:6 கூட வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் ஆமென், அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல் கிழித்து போட்டான். ஆமென். ஆனாலும் தான் செய்ததை அவன் தன் தாய் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு சிங்கத்தை ஒரு ஆட்டுக்குட்டி கிழித்து போடுவது போல கிழித்து போட்டனா அவன் பலம் இல்லை, அவன் பலம் இல்லை. தேவ அபிஷேகத்தால் தேவ வல்லமையால் இவ்வளவு பெரிய பராக்கிரமம் செய்கிறான். ஒரு தாடை எலும்பு, கழுதின் ஒரு தாடை எலும்பை கொண்டு 1000 பேரை கொண்டு குவித்தான். அவ்வளவு பராக்கிரமசாலியாய் கர்த்தர் அவனை அபிஷேகத்தை நிரப்பி நடத்தி கொண்டிருக்கிறார். எத்தனை பெரிய கயரால் கட்டினாலும் அவன் கயரெல்லாம் நூல் போல அத்து போய்விடும். அவ்வளவு பலசாலியாய் கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்ணி வைத்திருந்தார். காரணம் என்ன? அவனை கொண்டு இஸ்ரவேலை விடுவிக்கும்படியாக. அல்லேலூயா. அப்படிப்பட்ட அபிஷேகம் பெற்றவன் ஆவியில் ஆரம்பிக்கப்பட்டு ஆவியில் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. பெரிய பெரிய காரியங்களை, சிங்கத்தை 2ஆய் கீறி போடுகிறான். ஒரே தாடை எலும்பை கொண்டு 1000 பேரை கொன்று போடுகிறான். இவ்வளவு பராக்கிரமசாலியாய் சிம்சோன் யாத்திரை செய்து கொண்டிருக்கிறான். தேவ சித்தத்தின்படியாக ஆமென் ஆவியில் நடந்து கொண்டிருக்கிறது. என்னால் எங்கே சறுக்கல் வருகிறது என்று கேட்டால் ஆமென் கவனிக்க வேண்டும். இதுதான் வேதம் சொல்கிறது. கண்கள் நிச்சயங்களும் ஜீவனத்தின் பெருமையும் மாமிசத்தின் இச்சையும் பூமியிலிருந்து உண்டானவைகள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப ஆவியில் ஆரம்பிக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில அவன் எது கிராஸ் ஆகுதுன்னு கேட்டா கவனிக்க வேண்டும். நம்மளை அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையை அவன் தடுக்கும்படி போராடக்கூடியது, அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையை குழப்பும்படி போராடக்கூடியது பூமியில் வரக்கூடிய சில வல்லமைகள். ஆமென். பூமிக்குரிய சில வல்லமைகள் என்ன செய்யும்? ஆவிக்குரிய ஓட்டத்தை தடுக்கும்படி போராடு. எப்பமோ கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆவிக்குரியவனுக்கும் பூமிக்கும் போராட்டம் நடந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. ஆவிக்குரிய சொன்னா ஆவி நடத்தப்படக்கூடிய மனுஷன், பூமிக்குரிய சொன்னா பூமியில் செயல்படக்கூடிய அந்தகார கிரியைகள் எப்பவும் போராட்டம் நடந்து கொண்டே இருக்கும். அதைத்தான் எபேசியர் 6:10 நீங்கள் வாசிக்கும் போது புரிந்து கொள்ள முடியும். நம்முடைய போராட்டம் மாமிசத்தோடு இரத்தத்தோடும் அல்ல. ஆமென், ஆமென் சொல்லுங்க. அப்போ நம்முடைய போராட்டம் ஆமென் மாமிசத்து இரத்தத்தினோடு அல்ல, போராட்டம் ஆவிகளோடு. ஆவிகளோடு ஒரு ஆவிக்குரிய போராட்டம் ஆமென் யாரு கூட இல்லை? மாமிசத்தில் அல்ல. நீ புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம வாழ்க்கையில எப்பக்கமும் ஆமென் ஒடுக்கப்படும் போது எந்த பக்கத்திலிருந்து நமக்கு போராட்டம் வரும்போது கவனிக்க வேண்டும். இது யார் நிமித்தம் வரக்கூடியது, இது காரணம் என்ன, யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆமென். ஒரு மனுஷனா இருக்கலாம், என்னால் மனுஷனை இயக்கிறது யார், அவன் நடத்துறது யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அதன் மூலமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாய் சாத்தான் போராடுமாம். அல்லேலூயா. அப்ப கவனித்துக் கொள்ளுங்க. அதை நாம் இனம் கண்டு கொள்ள வேண்டும், அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். அப்பதான் ஜெயிக்க முடியுது. சிம்சோன் ஆவியில் ஆரம்பித்து ஆவியில் போய் கொண்டிருக்குது. என்னால் இவன் ஆவிக்குரிய யாத்திரையை ஆமென் ஆவில் முடிக்காதபடிக்கு மாமிசம் அங்கே எழும்புவதை பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆமென். அதான் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் வாசிக்கும் போது எப்போதும் மாமிசமும் ஆவியும் போராடி கொண்டே இருக்கும். ஆமென். மாமிசம் ஆவியும் ஒவ்வொரு மனுஷனுக்கு போராடி கொண்டே இருக்கும். அப்போ எதுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களோ அது என்ன செய்யும்? பலப்படும், அது மேல் எழும்பும்.
ஆமென் சொல்லுங்க. இந்த உபவாச நாட்கள் நாம் எதுக்கு நாம் உபவாசிக்கிறோம்? நம்முடைய உடலை ஒடுக்கும்படியாக, நம்முடைய ஸ்தோத்திரம் ஆமே மாமிசத்துடைய வாழ்க்கையை, மாமிசத்து மனுஷனை நம்மை தாழ்த்தி ஆவியில் பலப்படும்படி செய்து கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன? இந்த ஆவியில் பலப்படும் போது, ஆவிக்குரிய மனுஷன் பலப்படும் போது தான் நித்திய ராஜ்யத்துக்கு அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கை சரியாக நடத்த முடியும். ஆமென். ஆனபடியால் தான் நாம் ஆவியில் பலப்படும்படியாக மாமிசத்தை ஒடுக்கி கொண்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அதே போல ஸ்தோத்திரம், ஆனால் இந்த ஆவியில் யாத்திரை செய்த சிம்சோன் பார்க்கும்போது அவனை இந்த உலகம் அவனை கிராஸ் பண்ணுது. ஆமென். உலகத்து இச்சைகள் அவனை செய்து தொட வருது. ஆமென். வாசிங்க நியாயாதிபதி புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போமாக. நியாயாதிபதிகள் புஸ்தகம் 16:1. போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனான். ஆமென். ஹல்லேலூயா. கவனிக்க வேண்டும். ஸ்தோத்திரம். ஆமென். இவன் எங்க தடுமாற்றத்தை ஆரம்பிக்கிறான்னு கேட்டா, நீங்க ஸ்தோத்திரம் மீண்டும் வாசிங்க 14ஆம் அதிகாரம். 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது சொல்லப்படுகிறது, ஸ்தோத்திரம் 3ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி, நீ போய் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தரிடத்தில் ஒரு பெண்ணை கொள்ள வேண்டியது என்ன? உன் சகோதரரின் குமாரத்திகளிலும் எங்கள் ஜனம் அனைத்திலும் பெண் இல்லையா என்றார்கள். சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி, அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளே எனக்கு கொள்ள வேண்டும் என்றான். ஆமென். ஹல்லேலூயா. கவனித்துக் கொள்ளுங்க. இவன் கண்ணுக்கு பிரியமானவள் என்று சொல்லி கவனிக்கணும். கண்ணானது ரொம்ப டேஞ்சரஸ். ஹல்லேலூயா. அப்ப கண்ணு தான், கண் பார்வை சரியா இருக்குமே ஆனால் இயேசுனா உங்களுக்கு அவன் சரீரம் என்ன செய்யும்? வெளிச்சமாயிருக்கும். கண் வெளிச்சமாயிருந்தால் சரீரம் வெளிச்சமாயிருக்கும். அப்போ இங்கே சிம்சோன் கண் பார்வையில் கெட்டு போறான். அவன் கண்ணுக்கு பிரியமாய் இருந்தால் ஆனபடியால் அவளை கொல்ல வேண்டும் என்று முதல்ல வாஞ்சிக்கிறான். ரெண்டாவது காசாவுக்கு போய் அங்கே என்ன செய்யறான்? அங்கே ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஒரு வேசியை பார்க்கிறான். அவன் ஸ்தோத்திரம் அங்கேயும் அவளை செய்தான், அவளை தனக்காய் ஏற்றுக்கொள்ளுகிறான். கவனிக்கணும். இப்படியாய் இவன் அவன் ஸ்தோத்திரம் ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டு பூமியிலே நடக்க ஆரம்பித்து விட்டான். ஆமென். ஆரம்பம் எப்படி இருந்துச்சு? ஆவியில் ஆரம்பித்தது, அழைப்போடு அபிஷேகத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆமென். தேவ சித்தத்தை செய்யும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன். என்னால் நாட்கள் போகும்போது சிம்சோன் என்ன செய்கிறான்? ஆமென் ஸ்தோத்திரம் ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ள எது வருது? உலகம் வருது, கண்கள் இச்சை வருது. அப்ப கண்கள் இச்சை வந்தோடனே இவன் அதுக்கு என்ன செய்யறான்? அடிமை ஆகிறான், விட்டு கொடுக்கிறான். அப்போ முதல்ல கண்ணுக்கு பிரியமான ஒரு ஸ்திரியை விவாகம் பண்ணும்படி முயற்சி பண்ணுகிறான், தீர்மானம் பண்ணினான். இரண்டாவதாக அவன் அடுத்ததாக காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேச்சாரியை கண்டு அவளை தனக்காய் ஏற்றுக்கொள்ளுகிறான். இப்படியாய் இவனுடைய வாழ்க்கை தடுமாற்றத்தை ஆரம்பிக்கிறது. அவன் ஆவிக்குரிய வாழ்க்கை மாமிசத்து நேராய் போக ஆரம்பித்து விட்டது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். எப்போ ஒரு மனுஷனுக்கு ஆவிக்குரியவனுடைய வாழ்க்கையில மாமிசம் ஏறி வருதோ புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆனால் அநேகருக்கு இது புரிந்து கொள்ள முடியல, அநேகருக்கு இது தெரியாது. ஆமென். நான் இப்போவும் சொல்லுவேன் என்னன்னு கேட்டா, ஸ்தோத்திரம் பரிசுத்தாவி ஒரு மனுஷனுக்குள்ள வரும்போது அதை நமக்கு அறிந்து கொள்ள முடியும். எனது அந்நிய பாஷை அடையாளம், ஆமென், ஒரு துள்ளல், ஒரு சாட்டல், ஒரு வேகம், அப்படிதானா? ஒரு வேகத்தை எல்லாம் இருக்கும். ஆமென். ஜெப வாழ்க்கை, ஆமென், கனிவுள்ள வாழ்க்கை அப்படியே நடந்து கொண்டிருக்கும். அது பரிசுத்தாவி உள்ள வரும்போது. அதே நேரத்தில் பிசாசு உள்ள வரும்போது தெரியாது. அது கொஞ்சம் கொஞ்சமாட்டு அவனுக்குள்ள மாற்றத்தை கொண்டு வரும். கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றத்தை கொண்டு வரும். அது அவங்க புரிந்து கொள்ள முடியாது. ஆமென். அப்போ ஸ்தோத்திரம் அப்படி பிசாசு உள்ள வந்து பிசாசு நடத்த ஆரம்பித்தாலும் சொல்லுவாங்க, நான் ஆவிக்குரியவன், நான் ஆவியில் பலப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஆமென். கவனித்துக் கொள்ள வேண்டிய பிள்ளைகளே, இன்னைக்கு அநேக விசுவாசிகளை தந்திரமாய் பிசாசு வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான். ஆமென். பிசாசு சோத்திரம் போடுமா, பிசாசு அல்லையிலே சொல்லுவான், பிசாசு அந்நிய பாஷை பேசுவான். ஆமென். அதை வைத்துக் கொண்டு நாங்கள் ஆவிக்குரியவன் சொல்லிக் கொண்டிருந்தான். ரொம்ப ஜாக்கிரதை. இதைத்தான் தெளிவாய் சொன்னார், கனிகளால் அவர்கள் அறிந்து கொள்வீர்கள்,
கனிகளால் அந்நிய பாஷை பேசலாம், ஜெபம் பண்ணலாம், ஆமென் ஸ்தோத்திரம், கைத்தட்டலாம், எதுவும் செய்யலாம், ஊழியம் செய்யலாம். ஆனால் கவனிக்க வேண்டும், அல்லேலூயா, கனி இல்லாத வாழ்க்கை இருக்குமே ஆனால் தாழ்மை, அன்பு, சந்தோஷம், இப்படிப்பட்ட கனி இல்லாத வாழ்க்கை இருக்குமேனால் புரிந்து கொள்ள வேண்டும், இதை நடத்தியது பரிசுத்த ஆவி அல்ல, சாத்தானிய ஆவி. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப கவனித்துக் கொள்ளுங்க. அப்ப ஒரு மனுஷனுக்குள்ளால பிசாசு உள்ளவரை தெரியாது, ஆனால் பரிசுத்த ஆவி அவருக்கு உள்ள வரும்போது தெரியும். என்னால் பரிசுத்த ஆவி அவனை விட்டு போகும்போது தெரியாது. பரிசுத்த ஆவி அவனை விட்டு போகும்போது தெரியாது. அதான் சொன்னேன், பரிசுத்த ஆவி போயிட்டு மாசங்கள் ஆச்சு, ஆனால் அந்த அந்நிய பாஷை ரீபல சந்தர கடகான்னு சொல்லி பேச இருப்பாங்க. ஆமென். காரணம், இந்த ஆவி போயிட்டு இது போயிட்டு மற்றொரு ஆவி வந்துச்சு, இல்லை அவங்களுக்கு தெரிந்து கொள்ள முடியல. அல்லேலூயா. அதான் சொன்னேன், பரிசுத்த ஆவி வந்தா தெரியும், போனா தெரியாது. சாத்தான் வந்தா தெரியாது, போனால் தெரியும். அல்லேலூயா. போகும்போது ரெண்டு கூக்க வழியை விழிச்சு தான் போவான் பிசாசு. அல்லேலூயா. அல்லது ஏதாவது உபத்திரம் பண்ணி தான் போவான், அல்லது ஒரு அடி வச்சு தான் போவான். அல்லேலூயா. ஏதாவது குழப்பத்தை ஒன்று பண்ணி பண்ணிட்டு தான் போவான். அதான் பிசாசுடைய கிரியை. பிசாசு போகும்போது ஏதாவது செய்துட்டு தான் போவான். ஆமென். என்னால் பரிசுத்த ஆவி அப்படி அல்ல. அல்லேலூயா. சிம்சோனை பாருங்க, மாமிசவனுக்குள்ள வந்துருச்சு, மாமிசம் வந்துருச்சு இப்போ. அல்லேலூயா. இப்போ ஆவிக்கு தன்மை மாறிவிட்டது, நோட்டங்கள், ஆமென், அல்லது அவனுடைய அழைப்பை விட்டு மாறி போயிட்டே இருக்கிறான். ஆமென். கவனிக்கணும், அவனை அழைப்பு என்ன? ஸ்தோத்திரம், பெலிஸ்தியரை நிர்மலமாக்கும்படி, பெலிஸ்தியரை அழிக்கும்படி, பெலிஸ்தியர் கையிலிருந்து இஸ்ரவேல் ஜனத்தை விடுவிக்கும்படி தான் கர்த்தர் அபிஷேகம் பண்ணி அவன் ஸ்தோத்திரம் ஆவிக்குரிய வாழ்க்கையில அனுப்பி வைக்கிறாரு. என்னால் நாட்கள் போகும்போது சிம்சோன் என்ன செய்யறான்? அவன் ஸ்தோத்திரம் வேசியிடத்தில் போய் விழுந்து கிடக்கிறான். இப்ப தரிசனம் போச்சு, அழைப்பை மறந்துட்டான். ஆமென். கவனித்துக் கொள்ளுங்க பிள்ளைகளே, எப்போ நம்ம உலகத்துக்குள் பாவத்துக்குள் விழுகிறோமோ கவனிக்க வேண்டும், அழைப்பை மறந்து விடுவோம். ஆமென். அழைப்பு கொஞ்சம் கொஞ்சமா மறந்து போய்விடும். அல்லேலூயா. அவன் சிம்சோனே, உன்னை எப்படி அழைத்தது? அவன் சவரங்கத்து தலையில் படாதபடிக்கு நஸ்ரே விரதத்தோடு அழைக்கப்பட்டது. நீ கடைசி வரையில் நம்ம அந்த வசந்த வாசித்தோம். எப்படி? அவன் ஸ்தோத்திரம் என்ன வாசித்த வாசிங்க, 13 வாசம் மீண்டும் இருக்க வாசிங்க. 13 அதிகாரம் 6 வாசிங்க. ஒரு குமாரனை பெறுவாய், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை 7 வசனம். அவன் என்னை நோக்கி, இதோ நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், ஆதலால் நீ திராட்சை ரசமும் மதுபானமும் குடியாமலும் இரு. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தன் மரண நாள் மட்டும் தேவனுக்கு நசரேயனாய் இருப்பான் என்று சொன்னார் என்றார். ஆமென். அல்லேலூயா. இதுவரையிலும் மரண நாள் வரையிலும் கடைசி வரையிலும் அவன் நசரேயனாய் இருப்பான். ஆனால் கவனித்துக் கொள்ளுங்க, சோத்திரம், இவன் பகுதி யாத்திரை ஆன உடனே அழைப்பை மறந்துட்டான். சிம்சோன் அழைப்பை மறந்துட்டான். ஆமென். இப்போ உலகத்துக்குள்ளால வேசின் மடியில் படுத்து கிடக்கிறான். அல்லேலூயா. ஜனத்தை நியாய விசாரிக்க வேண்டியவன், ஆமென், பெலிஸ்தியரை நிர்மலமாக்க வேண்டியவன், அல்லேலூயா, பாவத்தை எதிர்க்க வேண்டியவன் பாவத்தில் போய் படுத்து கிடக்கிறான். கவனித்துக் கொள்ளுங்க, இப்படி சிம்சோனுடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக ஆவியில் ஆரம்பித்து மாமிசத்தில் போய்கொண்டே இருக்கிறது, மாமிசத்தில் போய்கொண்டே இருக்கிறது. ஆமென். பாருங்க, 16 அதிகாரம் 16 17 வாசிக்கும் போது, நியாயாதிபதிகள் 16 அதிகாரம் 16 வசனம் வாசிங்க. தன் வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டி கொண்டிருக்கிறதுனால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்துமா விசனப்பட்டு தன் இருதயத்தெல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி, சவரகன் கத்தி என் தலையின் மேல் படவில்லை, நான் என் தாயின் கற்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கு நசரேயன் ஆனவன், என் தலை சிரைக்கப்பட்டால் என் பலம் என்னை விட்டு போம், அதனாலே நான் பலட்சியமாகி மற்ற எல்லா மனுஷரை போலும் ஆவேன் என்று அவளிடத்தில் சொன்னான். அல்லேலூயா. சாத்தான் உள்ள வந்துட்டா, ஆமென், அழைப்பை தடை பண்ண வரையிலும் போராடுவான். ஆமென். சாத்தான் திட்டம் என்ன? தேவ ஜனம் தெய்வத்தோடு சேரக்கூடாது, ஆவிக்குரிய வாழ்க்கை வாழக்கூடாதுன்னு சொல்லி போராடுகிறவன். அல்லேலூயா. இங்க கவனித்துக் கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். இவள்
ஆமென் தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே நெருக்கி அவன் அலட்டி கொண்டிருக்கின்றாள். ஒவ்வொரு நாளும் அவன் அலட்டுறா, ஒவ்வொரு நாளும். ஆமென். அப்படி என்ன அர்த்தம்? அவன் தேவ சித்தம் செய்யக்கூடாது என்பதற்கு வேண்டி ஒவ்வொரு நாளும் அலட்டுறான். ஏன்னா இவனுக்கு அழைப்பு என்ன? கடைசி வரையிலும் நசரனாய் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் தேவ சித்தத்தை செய்ய முடியும். அப்போ தேவ சித்தத்தை தடுப்பது தான் யாருடைய வேலை? சாத்தானுக வேலை. தேவ பிள்ளையே, நீங்கள் ஆவில் ஆரம்பித்தீங்க, ஆவில் முடிய வேண்டும் என்று தேவ சித்தம் அதுக்கை அழைத்திருக்கிறாரு தெய்வம். ஆமென். என்னால் ஆவில் ஆரம்பித்த நம்மை கவனிக்க வேண்டும். ஆமென். பகுதி போன உடனே சாத்தான் உள்ளால வந்து அவன் என்ன பண்றான்னா அந்த ஓட்டத்தை தடுக்கிறான். ஏன்னா நாம் ஆவியில் முடிக்க கூடாது என்பதுல ரொம்ப கவனமாக இருப்பா யாரு? பிசாசு. அல்லேலூயா. அநேகர் விழுந்து போக காரணமே அப்படிதான், விழ காரணமே அப்படிதான். ஆமென். அநேகர் ஆமென் லக்கை நோக்கி ஓடும்போது ஜாக்கிரதை ஓடாம இருப்பது நிமித்தம் விழுந்து போகிறார்கள். அநேகர் இன்னைக்கு ஆவியில் பலப்பட வேண்டியவர்கள், ஆவிக்குரியனாய் இருக்க வேண்டியவர்கள் இனி தெளிவாளர் மடியில் படுத்து கிடக்கிறார்கள். அப்படின்னா உலகத்தின் மடியில், பாவத்தின் மடியில் படுத்து கிடக்கிறார்கள். தேவனை குறித்தோ தேவ ஆலயத்தை குறித்தோ சிந்தைகள் இல்லை. இன்னைக்கு பாவத்துக்குள்ளால் படுத்து கிடக்கிறார்கள். தேவ பிள்ளையே, ரட்சிக்கப்பட்டு அவன் ஸ்நானம் எடுத்து கர்த்தருக்காய் பிரித்தெடுக்கப்பட்டவனாய் வாழ வேண்டியவன் இன்னைக்கு உலகத்துக்குள்ள படுத்து கிடக்கிற காரணம் என்ன? சாத்தான் கண்கள் இச்சை நிமித்தமாக உன்னுடைய யாத்திரையை, உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை முடக்கி போட்டான். அல்லேலூயா. ஆனாலும் சிம்சோனே, உனக்கு அறிவு வரல, தெரிந்து கொள்ளல. அல்லேலூயா. ஆமென். அவ அலற்றின உடனே, நித்தம் கேட்ட உடனே சோத்திர அவன் என்ன சொல்றான்? தன்னுடைய இருதயத்துக்குள்ள மறைத்து வைத்திருந்த ரகசியத்தை, அவன் எதை செய்யக்கூடாதுன்னு கர்த்தர் சொன்னாரோ, அவன் அழைப்புக்கு எது முக்கியமாய் இருக்கிறதோ அந்த அழைப்பை, அது பிரதிஷ்டையை இழக்கும்படியாய் அவன் என்ன சொல்றான்? தன்னுடைய ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான். சொல்றான், அவன் கர்த்தர் சொன்னதுக்கு ஆப்போசிட்டாட்டு சொல்றான். அவன் என்னுடைய தலை சிரைக்கப்படுமையானால் நம் பலவீனமற்று போவேன். அல்லேலூயா. அவ கவனித்துக் கொள்ளுங்க தேவ பிள்ளையை, நம்முடைய ஆவிக்குரிய யாத்திரை தடைபட்டு போக காரணம் என்னன்னு கேட்டா, நாம் சாத்தானுக்கு செவி கொடுப்பது நிமித்தமாக, அல்லது சாத்தானுக்கு கீழ்ப்படியும் போது அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நின்று போகுது. அல்லேலூயா. அநேகரால் அதான் ஓட முடியல. கவனிக்க வேண்டும். அல்லேலூயா. இப்படியாய் சிம்சோன் விழுந்து போனான். கவனித்துக் கொள்ள, விழுந்து போனான். ஆனால் அவன் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. திரும்பி எழ அல்லது திரும்பி வர அவனால் முடியவில்லை. ஆமென். அதான் நான் சொல்றது, ஒரு பாவத்தில் விழுந்து விட்டால் விழாம இருக்கும் வரையில் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். எப்போ ஒரு மனுஷன் பாவத்தில் விழுந்தானோ, ஆமென், அவன் திரும்பி வர மிக கடினம். அல்லேலூயா. தேவ சமூகத்திலே விழுந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று தாவீதை போல அழுது புலம்பன மட்டும்தான், மனந்திரும்ப மட்டும்தான் கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. இல்லாமல் இருந்தால் அந்த மனுஷனுடைய முடிவு மாமிசத்திலேயாய் போய் முடிந்து கொடும். அல்லேலூயா. கவனிங்க, இவன் விழுந்து போனான், பாவத்தில் விழுந்து போனான், தரிசனத்தை இழந்தான், அவன் அர்ப்பணிப்பை இழந்தான். இப்படியாய் பாவத்தில் விழுந்து போன இவனை சோத்திரம். கவனிங்க, அவன் ஆவிக்குரிய வாழ்க்கை பலவீனப்பட்டு விட்டு, அது ஒரு ஆவில் பலன் இருந்து இப்போ ஆவிக்குரிய வாழ்க்கை பலவீனப்பட்டு விட்டான். எப்போ நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலவீனப்படுகிறோமோ, பிரதிஷ்டை இழக்கிறோமோ, புரிந்து கொள்ள வேண்டும், சாத்தானை பிடித்துக் கொள்ளுவான். அல்லேலூயா. ஆமென். அதுக்கு முன்ன வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா பலவிதமாக பெலிஸ்தர் வருகிறார்கள் இவனை பிடிக்கும்படியாக. ஆனால் அந்த வேளையிலே சிம்சோனே பெலிஸ்தர் வருகிறான்னு சொல்லி தெளிவாக சொன்ன உடனே அவன் எழும்பி ஸ்தோத்திரமாமேன்னு சொல்லுவான், வீரனை போல எழும்பி எல்லாரையும் கொண்டு போடுவான். ஆனால் அவன் ஸ்தோத்திரம் பிரதிஷ்டை இழந்த பின்பு அவன் சொல்றான், சிம்சோனே, அவன் பெலிஸ்தர் வருகிறான்னு சொல்லும் போது என்ன செய்யல? சிம்சோனா எழும்ப முடியவில்லை. ஆமென். என்ன செய்தாங்க? அவனை பிடித்து கொண்டு போய், அல்லேலூயா. வாசிங்க, அடுத்த ஒரு வசனத்தை வாசிக்கும் போது அவன் நியாயாதிபதி புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 16:21 வாசித்து பாருங்க. அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். ஆமென். அல்லேலூயா. ஆமென். நியாயம் விசாரிக்க வேண்டிய நியாயாதிபதி
கவனிக்கணும், இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரிக்க வேண்டிய நியாயாதிபதி பெருஞ்சாரு மாவாட்டுறார். ஆமென். என்னாடுறாரு? மாவாட்டுவார். ஹல்லேலூயா. ஆமென். கவனிக்கிறதே பிள்ளைகளே, நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆவிக்குரியவனாய் சபையில் இருந்து வேதத்தை கற்றுக்கொண்டு கர்த்தருக்கு பயந்து ஆமென் தெய்வத்தோடு ஆவிக்குரிய யாத்திரை நீ செய்து கொண்டிருந்தால் உன் முடிவு எதா இருக்குன்னு கேட்டா ஆவிக்குரிய முடிவாக இருக்கும். அல்லேலூயா. இல்லாம இருந்தால் அவன் நீ பிசாசு இடம் கொடுத்து சாத்தான் இடம் கொடுத்து மன விருப்பத்தின்படியா நான் தான் கரெக்டா வாழ்றேன், நான் செய்வது சரின்னு சொல்லிக்கொண்டு நாம் நியாயம் தீர்த்து கொண்டிருந்தால் புரிந்து கொள்ள வேண்டும், நமக்குள்ள சாத்தான் நுழைந்து முடிவு மாமிசமாய் மாறிவிடும். அல்லேலூயா. அல்லேலூயா. ரொம்ப ஜாக்கிரதை. ஆவிக்குரிய வாழ்க்கைங்கிறது ஏதோ சோத்திரம் நிர்விசாரமான வாழ்க்கை அல்ல. ரொம்ப ஜாக்கிரதையை வாழ வேண்டும். பலமுறை எச்சரிக்கிறார் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து. எச்சரிக்கையா இருக்க வேண்டும், ஜாக்கிரதையை ஓட வேண்டும், ரொம்ப எச்சரிக்கையை ஓட வேண்டும். அப்போதான் என்ன செய்ய முடியும்? முடிவு பெற்றுக்கொள்ள முடியும், பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனபடியால் ஒவ்வொரு நாளும் நம்ம தெய்வ பயத்தோடு என்ன செய்ய வேண்டும்? யாத்திரை செய்ய வேண்டும். அல்லேலூயா. இது சிம்சோன் நிலைமை பார்த்தீங்கன்னா கடைசியில் அவன் மாவரைக்கிறான். அது மட்டும் இல்லை, அவன் நியாயம் விசாரிக்க வேண்டியவன். அங்கே அந்த காசாவிலே பெலிஸ்தியர்களுக்கு களியாட்டாய் மாறிவிட்டான். ஹல்லேலூயா. இப்படியாய் கவனித்துக் கொள்ளுங்க, தேவ சித்தத்தை செய்ய வேண்டியவன், கர்த்தருக்காய் காரியங்களை செய்ய வேண்டியவன், ஆவில் ஆரம்பித்து ஆவில் முடிக்க வேண்டியவன் என்ன செய்தான்? ஆவில் ஆரம்பித்து மாமிசத்தில் முடிச்சான். அல்லேலூயா. மாமிசத்தில் முடித்தான். கவனிக்கணும். ஹல்லேலூயா. அதே போல நம்ம ஆகிக்கு போகக்கூடாது தான் பரிசுத்தாவின் நம்மோடு எச்சரிக்கிறார் இன்றைக்கு. ஹல்லேலூயா. ஆவில் ஆரம்பித்து இருக்கிறோம், ஆவில் பலப்பட்டு கொண்டிருக்கிறோம், ஆவில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். கடைசி வரையில் ஓட்டம் ஓட வேண்டும். ஹல்லேலூயா. அவன் கவனித்துக் கொள்ளுங்க. இன்னொரு மனுஷன் உங்களுக்கு காட்டி தருகிறேன் வேகமாய். ஹல்லேலூயா. இன்னொரு மனுஷன் அதே போல ஆவில் ஆரம்பித்தான். ஹல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். எந்த மனுஷன் ஆவில் ஆரம்பித்து ஆவில் முடிக்கிறானோ அந்த மனுஷனை குறித்து பழைய ஏற்பாடுலையும் புதிய ஏற்பாடுலையும் ஆமென் பழைய ஏற்பாடு மனுஷனை புதிய ஏற்பாடுலையும் அங்கு சுட்டி காட்டப்படும். அந்த மனுஷனுக்கு அநேக இடங்கள் கொடுக்கப்படும். அல்லேலூயா. அவருடைய மாதிரியாய் நாம் ஜீவிக்கும்படியாக பரிசுத்தவர் நமக்கு எச்சரிப்பு கொடுப்பார். அல்லேலூயா. கவனித்து அப்படியாக ஒரு மனுஷன் தாவீதை குறித்து வாசிக்கும் போது தாவீது அமைச்சத்தை வாசிங்க வேகமாய். 1 சாமுவேல் 16 அதிகாரம் 10 வாசிப்போமாக. 10-11 வேகமாய். 1 சாமுவேல் 16 அதிகாரம். இப்படி ஈசாய் தன் குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். ஆமென். அல்லேலூயா. நல்ல கவனிக்கணும். அதே பிள்ளைகளே ஸ்தோத்திரம். ஈசாக்கு 8 பிள்ளைகள் உண்டு. ஆமீன். இப்போ சாமுவேல் வருகிறார் எதுக்கு? அபிஷேகம் பண்ணும்படியாக. வரும்போது 7 பிள்ளைகள் நிற்கிறாங்க லைனாட்டு. ஆமீன். ஒவ்வொருத்தரையும் பார்த்த உடனே ஆமீன் ஸ்தோத்திரம். சாமுவேல் கேட்பார், ஆண்டவர் இவனா? ஆண்டவர் இல்லை 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 இவங்க இல்லை. ஆமீன். 7 பேரும் இல்லை. இவன் கேட்கிறார் ஈசாட்ட, உன் 7 பேர் தான் உண்டா, வேற யாரும் உண்டுமா கேட்கும்போது ஈசா சொல்றார், இனி ஒருத்தன் உண்டு. எங்க? ஆடு மேய்க்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்போ அவர் சொல்றாரு, அவனை அழைத்து கொண்டு வா, அவன் வராமல் நினைச்சமான பந்தி இருக்க மாட்டேன். உடனே ஆள் அனுப்பியாச்சு. ஆள் அனுப்பி உடனே கடகடான்னு கூட்டி கொண்டு வர்றாங்க. கூட்டி கொண்டு வந்த உடனே சோத்திரம் என்ன செய்தாரு? அவன் 13 வருஷம் வாசித்து பாருங்க. 13 வருஷம் வாசிக்கும் போது, அப்பொழுது சாமுவேல் தைலக்கம்பை எடுத்து அவன் சகோதரன் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அவன் சொல்லுங்க, எங்க? யாரு மத்தியில? சகோதரர்கள் மத்தியில. நல்லா கவனிக்கணும். அல்லேலூயா. அது நோட் பண்ணி கொள்ளுங்க. ஆமென். சகோதரர் மத்தியில அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சகோதரர்கள் 7 பேரும் ஆமென் தகப்பனும் இந்த தாவீதை மறந்து போனார்கள். 7 பேர்ல ஒருத்தருக்காக சொல்லியிருக்கலாம். ஆமென். இன்னொருத்தங்க நிற்கிறான்னு கூப்பிடுவோன்னு சொல்லியிருக்கலாம். யாருமே சொல்லல. ஏன்னா எல்லாம் நினைச்சாங்க என்ன அபிஷேகம் பண்ணுவார், நானா இருப்பேன் ராஜா. ஏன்னா சோத்திரமல்லி நாங்கள் யாரா இருந்தோம்? மிலிட்டரியில் வேலை பார்த்தோம். நாங்கள் அதுக்குள்ள தகுதி உள்ளவர்கள் ஆனபடியால் எங்களை அபிஷேகம் பண்ணுவார் என்று அங்கே 7 பேர் மாறி மாறி இருதயத்தில் பேசி கொண்டிருப்பார்கள். நானா இருக்கு அபிஷேகம் பண்ண போடியவன். ஆமீன். இந்த 7 பேரும் ஆடு மேய்த்தவனை மறந்து விட்டார்கள். ஏன்னா அவன் யாரு? ஆடு மேய்க்கிறவன். நம்ம சொல்லுவோம் அவன் யாரு? ஆடு மேய்க்கிற. அரப்பமாக சொல்லுவோம். ஆமீன்.
எங்கே அற்பமாய் சொல்கிறோமோ அவங்களை தான் கர்த்தர் பயன்படுத்துவார். அல்லேலூயா. தள்ளப்பட்ட கல்லில மூளை தலைக்கல்லாய் மாற்றுவார். ஆமென். கவனித்துக் கொள்ளுங்க, 7 பேரும் மறந்துட்டாங்க தாவீதை. என்னால் கர்த்தர் தாவீதை மறக்கவில்லை. அல்லேலூயா. அவன் கர்த்தர் சொல்கிறார், இல்ல அவன் தான் அபிஷேகம் பண்ண வேண்டும். அப்படி அழைத்து கொண்டு வந்த உடனே 7 பேருக்கு முன்பாக அற்பமாய் நினைத்து அவங்க முன்னாடி தான் கர்த்தர் தாவீதை அபிஷேகம் பண்ணுகிறார். நல்லா கவனிக்கணும். அல்லேலூயா. பாருங்க, அவன் சகோதரர் நடுவில் அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கினார். ஆமென் சொல்லுங்க. அந்த நாள் முதற்கொண்டு தாவீது மேல் பரிசுத்த ஆவி வந்து இறங்கினார். இப்போ தாவீது ராஜாவை அபிஷேகம் பண்ணப்பட்டு விட்டான், ஆவிக்குரியவனாய் மாறிவிட்டான். இப்போ ஆவிக்குரிய யாத்திரை ஆரம்பிக்கிறது. நல்ல கவனிக்கணும். அல்லேலூயா. தேவன் என்ன செய்தார் கேட்டா, ஆமென், அந்த ஆதி நாட்களிலே, பழைய ஏற்பாட்டு நாட்களிலே தேவ திட்டத்தை செய்யும்படியாக தேவன் அழைக்கப்பட்ட மனுஷனை அபிஷேகம் பண்ணுவார். அதான் சிம்சோனை அபிஷேகம் பண்ண சொன்னேன் இல்லையா? அதே போல ஆமென், அழைக்கப்பட்ட மனுஷனை அபிஷேகம் பண்ணுவார். அப்படியாக தாவீதை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார். எதுக்கு வேண்டி? தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படியாக. என்ன சித்தம்? ஆமென், சவுல் தள்ளப்பட்ட ஸ்தானத்தில் ராஜாவாக தாவீதை அபிஷேகம் பண்ணி சமஸ்த இஸ்ரவேலை ஆளுகை செய்யும்படியாக ஆமென் அபிஷேகம் பண்ணி ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் கொண்டு வந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இப்போ தாவீதை குறித்த திட்டம் என்ன? தாவீதே, உன் நாட்கள் முழுவதும் இஸ்ரவேலை நீ ராஜாவாய் இருந்து ஆளுகை செய்ய வேண்டும். எப்படி? தேவ திட்டத்தின்படியாக, தேவ சித்தத்தின்படியாக நீ ஆளுகை செய்ய வேண்டும். ஏன் அபிஷேகம் பண்ணுகிறான்னு கேட்டால், தேவ சித்தத்தை செய்ய வேண்டும் என்பதுக்கு தான் அபிஷேகம். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம எதுக்கு அபிஷேகம் பண்ண கர்த்தர்? அபிஷேகம் எதுக்கு கொடுக்கப்படுகிறது? அந்நிய பாஷை பேசி துள்றதுக்கா? நினைக்க அப்படி நினைக்கிறோம். அபிஷேகம் என்னதுக்கு? ஆமென். அந்நிய பாஷை பேசி கைத்தட்டினா போதும் அபிஷேகம் இருக்கு. ஹல்லேலூயா. கவனிக்கின்ற பிள்ளைகளே, அபிஷேகம் நமக்கு கொடுப்பது தேவ சித்தத்தின்படியாய் ஜீவிப்பதற்கு. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். கவனித்துக் கொள்ளுங்க, அவர் தேற்றவாளன். ஆமென். நம்ம கைட் பண்ணக்கூடிய ஒருவர் தான் பரிசுத்த ஆவியானவர். ஆமென். அப்போ நம்மை தெய்வம் அழைத்த திட்டத்தை, அழைத்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக பரிசுத்த ஆவி நமக்குள் இருந்து நம்மை நடத்துகிறார். ஆமென் சொல்லுங்க. இதுக்குதான் பரிசுத்த ஆவி கொடுக்கப்படுகிறது. ஆமென். அதே போல தான் பழைய ஏற்பாட்டு நாட்களிலே ராஜாவாக இருக்கலாம், நியாயாதிபதிகளாக இருக்கலாம், தீர்க்கதரிசிகளாக இருக்கலாம். யாரெல்லாம் கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறாரோ அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனை ஆமென் அந்த சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பது தேவ திட்டம். ஆமென். அப்படிதான் சிம்சோனை அபிஷேகம் பண்ணினார். நியாயம் விசாரித்து அவன் இஸ்ரவேல் ஜனங்களை காத்து நடத்தும்படியாக. ஆமென். அவன் திட்டத்தை இழந்து விட்டான், மாமிசத்தில் முடித்து விட்டான். ஆமென். ஆனால் தாவீதை அதே போல அழைக்கிறார் கர்த்தர், அபிஷேகம் பண்ணி ராஜாவாய் தெரிந்து கொண்டு இஸ்ரவேல் ஜனங்கள் நடத்தும்படியாக அவன் தாவீதை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். கவனித்துக் கொள்ளுங்க, அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது ஆமென் அவன் கடைசி வரையிலும் அந்த அபிஷேகத்தை நிலை நின்றார் என்று வாசிக்க முடியும். அல்லேலூயா. அதான் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். கவனித்துக் கொள்ளுங்க, இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது நேரம் இல்லாத ஷார்ட்டா முடிக்கிறேன். கவனித்துக் கொள்ளுங்க. அல்லேலூயா. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 1 வாசிக்கும் போது, 2 சாமுவேல் 24:14 வாசிக்கும் போது சில சம்பவங்களை வாசிக்க முடியும் வேகமாய். 2 சாமுவேல் 7:1 வாசிங்க. ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இளைப்பாற பண்ணின போது அவன் தன் வீட்டிலே வாசமாய் இருக்கையில். ஆமென். கவனிக்கணும். அல்லேலூயா. ராஜாவாயிட்டான், சித்தத்தை செய்து கொண்டிருக்கிறான் ஐயா. ஆமென். பரிசுத்தமாய் பரிசுத்த ஆவி துணையோடு தேவ சித்தத்தை ஒரு மனுஷன் செய்வானேன்னு சொன்னா ஆமென் அவன் இளைப்பாறி கொண்டே இருப்பான். அப்படின்னா அவருக்கு சமாதானம் இருக்கும். சமாதானம் இருக்கு. சமாதானம் இல்லை, புரிந்து கொள்ளுங்க, பரிசுத்த ஆவி உங்களை நடத்தவில்லை. அல்லேலூயா. அப்ப கவனித்துக் கொள்ளுங்க, சமாதானத்தோடு என்ன தாவீது இருக்கிறான். ஆமென். வாசிங்க அடுத்த வசனத்தை. ஆமென். 2 சாமுவேல் 24 வாசிங்க. 24:14 வாசிங்க. டைமில் வேகமாய் 24:14. அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன், இப்போதும் நாம் கர்த்தருடைய கையில் விழுவோமாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையில் விழாதிருப்பேனாக என்றான். ஆமென். அல்லேலூயா. நல்ல கவனிக்கணும். சோத்திரம். ஏன்னு கேட்டா தாவீது ஆவில ஆரம்பித்தாரு. ஆமென். இவர் கர்த்தருடைய வார்த்தையை கொஞ்சம் கீழ்ப்படியாம சில இடத்துல வருகிறாரு. ஆமென். ஆனால்
அந்த இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா மீண்டும் தேவ சமூகத்தில் விழ ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. அப்படின்னு அதான் சொன்னேன், நம்ம ஆவியில் ஆரம்பித்து வந்து கொண்டிருக்கும் போது மாமிசம் கிராஸ் பண்ணும், உலகம் நம்ம எதிர்க்கும். ஹல்லேலூயா. இப்படியாய் 2-3 இடங்களிலே தாவீதின் வாழ்க்கையில இந்த உலகம் அவன் தாவீதுக்கு நேரே வந்துச்சு. அப்படின்னா உலகத்து பாவம் தாவீதை என்ன செய்யும்? ஓட்டத்தை தடை பண்ணும்படியாக வருகிறது. அவன் தெரியும் பட்சேவாளுடைய சம்பவம். அவன் அந்த சூழ்நிலையிலும் சங்கீதம் 51 வயசுக்கும் போது சொல்ல தெரியும், தாவீது விழுந்து ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும் என்று மன்னிப்பு கேட்டார். ஹல்லேலூயா. கவனிங்க, அதே போல இங்கே ஒரு சம்பவம் என்னன்னு கேட்டா, அவன் யூதர்களையும் அவன் யூத ஜனத்தையும் இஸ்ரவேலர்களையும் எண்ணக்கூடாது, லெக்கம் பார்க்கக்கூடாது. தேவனுடைய வார்த்தை அது. என்னால் தாவீது என்ன செய்தாரு? லெக்கம் பார்த்தார். ஹல்லேலூயா. அப்ப யோவாபுடைய தலைமையில், யோவாபுங்கிற தலைமையில் லெக்கம் பார்க்கப்பட்டது. தாவீது துணிகரமாய் செய்தார். அந்த துணிகரமாய் செய்தது நிமித்தமாக தேவ கோபம் தாவீது மேலே விழுந்துச்சு. ஆமென். அந்த வேளையிலும் கூட தாவீது தேவ சமூகத்தில் விழுந்துகிறது. ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பான்னு சொல்லி. ஹல்லேலூயா. ஒரு ஆவிக்குரியவன், ஆவில் முடிக்க வேண்டியவன், வழியில் தடுமாற்றங்கள் வந்தாலும் கூட தேவ சமூகத்தில் விழுந்து சரிப்படுத்தி கொள்ளுவான். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது தடுமாற்றம் இருக்குமே ஆனால், உங்கள் வாழ்க்கையில் ஆவிக்குரிய யாத்திரையில் உங்கள் வாழ்க்கை சரக்கல் இருக்குமே ஆனால், ஒரு காரியம் புரிந்து கொள்ள வேண்டிய பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் விழுந்து நீங்கள் ஆண்டவரே இது சரக்கலை காப்பாற்றும் சொல்லி தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்தால் கர்த்தர் உங்களை மீண்டுமாய் கட்டி எழுப்புவார். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ ஒரு ஆவிக்குரியவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஓடி ஆவிக்குரியனை முடிக்க வேண்டுமே ஆனால் அநேக போராட்டங்கள் உண்டு. ஆனால் அந்த கட்டத்தில் எல்லாம் என்ன செய்யணும்? தெய்வத்தை சார்ந்து நின்று கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியோடு சேர்ந்து நிற்கும் போது தான் நிச்சயமாகவே அவன் கடைசியில் ஆவிக்குரியனை முடிக்க முடியும், ஆவிக்குரியவனாய் முடிக்க முடியும். ஆனபடி இதே பிள்ளைகளை கவனித்துக் கொள்ளுங்க. இந்த 20ஆம் நாள் ஆமை ஸ்தோத்திரம், நம்முடைய ஓட்டம் ஆமை ஆவில் ஆரம்பித்தோம், எங்க முடிக்க போகிறோம் என்று கொஞ்சம் நிதானிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். மாமிசத்தை முடித்தால் மாமிசத்தின் முடிவு என்னது? அது நரகமாக இருக்கும், நரகம். ஹல்லேலூயா. ஆமென். ஆனபடியாலே ஆவில் முடிப்புமேனால் அது நித்திய ஜீவனாக இருக்கும். அப்போ எங்கே எப்படி முடிக்க போகிறோம் என்பதை நம்ம தான் தீர்மானம் பண்ணணும். அவன் ஆத்மா அவனும் தான் உத்திரவாதி. ஹல்லேலூயா. அப்போ நம்ம எப்படி முடிக்க போகிறோம் என்பதை நம்ம கையில் தான் இருக்குது. ஆமென். சிம்சோனை போல சறுக்கி விழுந்து, கண்கள் இச்சைக்கு விழுந்து, வேச்சாரத்திலும் வேசித்தனத்திலும் விழுந்து பாவத்திற்கு அடிமையாகிவிட்டால் முடிவு நரகமாக இருக்கும். ஹல்லேலூயா. அதே நேரத்தில் தாவீதை போல ஆவியில் ஆரம்பிக்கப்பட்டு சறுக்கல்கள் வந்தாலும் கர்த்தரை சார்ந்து நின்று இந்த ஆவிக்குரிய ஓட்டத்தை பூர்ணதையோடு ஆவில் முடிப்பான்னு சொன்னால் நிச்சயமாட்டை நித்திய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். ஆனபடியால் தான் நம்முடைய நேசருக்கு ஒரு பேருண்டு, தாவீது குமாரா. தாவீது குமார் அழைக்கப்பட காரணம் என்ன? இந்த தாவீது ஆமென் ஸ்தோத்திரம் கர்த்தருடைய ஓட்டத்தை, கர்த்தர் கொடுக்கப்பட்ட திட்டத்தை சித்தத்தை செய்து நிறைவேற்றினபடியால் அவருடைய கீழாக, அந்த தாவீதுக்கு கீழாக தாவீது சந்ததியாய் இயேசு பூமியிலே வந்தார். அப்போ இன்றைக்கு நீங்க லக்கை நோக்கி ஓடும்போது ஜாக்கிரதையாய் ஓடிக்கொண்டு ஆமென், நீங்க முடிவு உங்களுக்கு ஹல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம் ஆவிக்குரிய முடிவாய் இருக்குமே ஆனால் தேவன் உங்களை மட்டும் மறந்து விடுவதில்லை. ஆமென். நீதிமாடி சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. உங்க சந்ததிக்கு இந்த பிளஸிங் உண்டாகியிருக்கும். ஆனபடியால் பாதியில் நீங்க முடிச்சு விட்டா அதோடைய பிரச்சனை, அதோடைய கேடு உங்க தலைமுறைக்கு உண்டாகும். தலைமுறைக்கு அந்த கேடு வரும். ஆனபடி தேவ பிள்ளைகளே, ஆமை ஆவியில் ஆரம்பித்த நம்ம எக்காரணம் கொண்டும் பூமியில் ஆமை மாமிசத்தை முடிக்காதபடிக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து ஆவிலே முடிச்சுக்கு முயற்சி பண்ணுங்க. உங்களையும் உங்கள் தலைமுறையிலையும் கர்த்தர் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாரும் நிற்போமாக. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ராஜாவே. ஆமென் சொல்லுங்க. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால். என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால். பேய்களை ஓட்டி நோய்களை போக்கும் வேலனே மாறுமே. பேய்களை நோய்களை போக்கும் வேலனே மாறுமே. பலவீ
நாளைக்கு நம்ம காலையில் உபவாசம் வேண்டு 10 மணிக்கு. ஆமேன். உபவாசத்து 21வது நாள் கடைசி நாள். அல்லேலூயா. பண்டிகையின் பிரதான நாள் காலையில் நமக்கு உபவாசம் உண்டு. மாலையில் நமக்கு ஆமேன் ஸ்தோத்திரம் ஆராதனையும் அதோடு கூட கர்த்தருடைய பந்தியும் நடக்கும் என்பதை அறிவித்துக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாம் ஜெபம் பண்ணணும். நல்ல பிதாவே, இந்நாளில் உங்கள் ஆவில் ஆரம்பித்து நாங்கள் மாமிசம் முடிக்காதபடி காத்துக்கொள்ளுவீராக. தப்பு நான் கேட்ட வார்த்தையின்படியாக சிம்சோனை போல எங்கள் வாழ்க்கை மாறி போகாதபடி காத்துக்கொள்ளுவீராக. தாவீதை போல நாங்கள் கர்த்தாவே சறுக்கல் வந்தாலும் வீழ்ச்சிகள் வந்தாலும் உம்மை சார்ந்து நிற்க கிருபை தருவீராக. தாவே நாங்கள் ஆரம்பித்த ஆவியில் முடிவிலும் ஆவியில் முடிக்க கிருபை தருவீராக. தப்புனே சபையும் சபையோட எல்லா ஆத்துமாக்களுக்கு அதில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரும் கர்த்தாவே முடிவில் கர்த்தாவே ஆவில் முடிக்க கிருபை கொடுப்பீராக. நித்திய ராஜ்யத்தை சுதந்திரத்துக்குள்ள கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படியே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. தவே நாளில் நடக்கிற உபாசத்தை ஆசிரிப்பீராக. பண்டிகையின் பிரதான நாள் அப்பா நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் பிதா குமார் பரிசுத்த நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். எல்லா நன்மையில் திருப்தி ஆக்குவீராக. நீ மட்டும் மகிமையடையும் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சகலவர் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் பிதாவினுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பரிசுத்தோட ஐக்கியம் அந்நியனும் நாம் அனைவரோடு நேரலை மூலமாக டியூஷன் மூலம் பார்க்கப்படுற எல்லா பிள்ளைகள் வாழ்க்கையில் நிரந்தரம் தங்கியிருப்பதாக. கரமுயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கதாசிரியப்பராக இல்லை சமாதானம் கடந்து செல்லுமாக.